نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم اغتنم حمسا قبل حمس وشبابك قبل حرمك. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் அவனுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையில் ஏழும்ட அளவு எம்மால் எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை அல்லாஹ் தவிர்ந்து வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய மிக சொத்து எது என்று கேட்டால், இன்று சிலர்கள் அதற்கு இன்னும் பதில் தெரியாமல் இருக்கிறார். அநேகமானவர்கள் பதில் சொல்கிறார்கள், எனக்கு தந்திருக்கக்கூடிய பூமியாக இருக்கலாம், எனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், எனக்கு தந்திருக்கக்கூடிய காசாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், எனக்கு தந்திருக்கக்கூடிய வாகனமாக இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துகளில் ஆக பெரிய சொத்து என்று இன்று அநேகமான பேர் நினைத்து வாழ்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் இதையெல்லாம் விட ஒரு மனிதனுக்கு, ஒரு மோமீனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய சொத்துதான் குழந்தை பாக்கியம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய சொத்துதான் குழந்தை பாக்கியம். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குழந்தைகளை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக தந்திருக்கிறோம்.
குழந்தைகளை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக தந்திருக்கிறோம், கிஃப்டாக தந்திருக்கிறோம். சகோதரர்களே, அந்த குழந்தைகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்கள் குழந்தையை கேட்கும் பொழுதோ அல்லாஹ்விடத்தில் குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை, குழந்தையை அன்பளிப்பாக தாய் என்றுதான் நபிமார்கள் கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான குழந்தையை யா அல்லாஹ் எனக்கு அன்பளிப்பாக தாய் என்றுதான் கேட்டார்கள், குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை. சகோதரர்களே, உலகத்தில் ஆக பெரிய சொத்துகளில் ஒன்றுதான் குழந்தை என்கின்ற இந்த செல்வம், இந்த குழந்தை பாக்கியம், குழந்தைகளை அல்லாஹ் எமக்கு தந்திருப்பது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்று எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், இன்று எத்தனையோ நோயாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். இன்று சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். சகோதரர்களே, அவர் தினமும் அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டால் அவர் தினமும் அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இரத்தத்தை வெளியால் எடுத்து திருப்பலது உள்ளுக்கு அனுப்ப வேண்டும். சில காலத்தில் வைத்தியர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு கிட்னி பங்கன் ஆகுவது, அது செயல்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது, உங்களுக்கு கிட்னியை மாற்ற வேண்டும், உங்களுக்கு கிட்னியை மாற்ற வேண்டும். அதற்கு பிறகு அவருக்கு சில டெஸ்டிங்குகள் செய்யப்படும். அது செய்யப்பட்டு அதனுடைய ரிப்போர்ட் பல சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். வைத்திய துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு அந்த ரிப்போர்ட் திருப்பியும் வந்து அதை கிட்னியை மாற்றுவார்கள். அந்த கிட்னியை மாற்றுவதற்காக 2 கோடி 3 கோடி தேவைப்படும். ஊரெல்லாம் வசூல் பண்ணி உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி வசூல் பண்ணி அந்த கிட்னியை மாற்றுவதற்காக செல்வார். கிட்னியை மாற்றும் பொழுதும் அவர்கள் அந்த கிட்னியை அதுக்கு பிறகு அந்த டாக்டர் மாற்றி விடுவார். சகோதரர்களே, அந்த கிட்னி உலகத்தில் எந்த பாமோசியும் இல்லை, கிட்னி விற்கின்ற பாமோஸ் உலகத்தில் இருக்கிறதா? கிட்னி தயாரிக்கிற இடம் இருக்கிறதா? எந்த இடமும் இல்லை. ஒரு மனிதனுடைய இருக்கின்ற அந்த கிட்னியை தான் இவருக்கு பொருத்துவார்கள். அந்த ஒரு மனிதனிடத்தில் இருந்து அந்த கிட்னியை எடுத்து இன்னும் ஒரு மனிதனுக்கு பொருத்துவதற்கு 3 கோடி செலவாகிறது. 3 கோடி செலவாகிறது. சகோதரர்களே, அதற்கு பிறகு டாக்டர் சொல்லுவார், 2 ஆப்ஷன் நிபந்தனை கொடுப்பார். காலம் பூராக நீங்கள் மருந்து குடித்துத்தான் ஆக வேண்டும். காலம் பூராக நீங்கள் மருந்து குடித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுடைய கிட்னி போல் இது 100% சக்சஸ் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கிட்னிக்கே இவ்வளவு பெருமதி என்றால், அல்லாஹ் தாயினுடைய கற்பறைக்குள் அந்த குழந்தையை படைத்து 2 கிட்னியையும் வைத்து அல்லாஹ் படைக்கின்றான் என்றால், சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த தாயினுடைய கற்பறைக்குள்
2 கிட்னிகளையும் வைத்து அல்லாஹ் படைக்கின்றான். அது மட்டுமா இருக்கிறது? ஹார்ட் இருக்கிறது, ஈரல் இருக்கிறது, குடல் இருக்கிறது, தோல் பிண்டங்கள் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது. அந்த குழந்தையை ஒரு கவர் பண்ணி அல்லாஹ் வைத்திருக்கிறான் தாயினுடைய கற்பறைக்குள். சகோதரர்களே, ஆக பெரிய சொத்துதான் இந்த குழந்தை பாக்கியம். லேசாக நினைத்து அல்லாஹ் தந்தான், லேசாக பயன்படுத்தினோம். எதை சாதித்தீர்கள் அந்த குழந்தையால்? அல்லாஹ் கேள்வி கேட்க காத்திருக்கிறான். லேசாக தப்பி விடலாம் என்று நினைக்காதீர்கள் சகோதரர்களே. இப்படி அல்லாஹ் ஒரு மனிதனை தாயினுடைய கற்பறைக்குள் அல்லாஹ் உருவாக்கி, இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் உருவாக்கி ஒரு மனிதனை வெளிப்படுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்துவிட்டு அந்த ஒரு மனிதன் உலகத்தில் சில காலங்கள் வாழுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சில அவகாசங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தினுடைய காலம் மிகவும் ஜாக்கிரதையானது, கவனமாக கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நுட்ப பொழுதும் கவனமாக கழிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் அந்த ஒரு மனிதனை, உலகத்தினுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கிறான். 3 கட்டங்களாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரிக்கிறான். முதலாவது காலம் சிறு பராயம். எதுவும் செய்ய தெரிய இயலாது. சிறு பராயத்தில் ஒரு சிறுவனுக்கு ஆசை வந்தால், அதை வாங்க வேண்டும் என்றால் அவனால் தனியே போய் அதை வாங்க கொள்ள இயலாது. அந்த விடயத்தை அவன் தனியாக நின்று அதை சாதிக்க இயலாது. இன்னும் ஒருவருடைய உதவி வேணும். பலவீனத்துடைய காலம். அல்லாஹ் அதற்கு பிறகு வாலிபத்தை தருகிறான். அது அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் காலத்தில் பலமான காலம். ஆக பலமான காலம் அந்த வாலிபத்தினுடைய காலம். அந்த வாலிபத்திலே ஆடலாம், பாடலாம், எதுவும் செய்யலாம், உலகத்தில் நினைத்தபடி வாழலாம். மிகவும் சக்தி உள்ள திறமையான ஒரு காலம்தான் அந்த வாலிபத்தினுடைய காலம். அதற்கு பிறகும் அல்லாஹ் சொல்கிறான், திரும்பவும் பலவீனத்துக்கு போகிறீர்கள். அதுதான் முதுமையினுடைய காலம். 2 பலவீனத்துக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பலத்தை தந்திருக்கிறான். அதுதான் வாலிபம். சகோதரர்களே, இந்த வாலிபத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது? அல்லாஹ் குர்ஆனிலே இதை பற்றி சொல்லியிருக்கிறான். அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف. முதலாவது பலவீனமாக இருந்தீர்கள். ثم جعل من بعد ضعف قوة. அந்த பலவீனத்துக்கு பின்னால உங்களுக்கு நாங்கள் பலத்தை தந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ثم جعل من بعد قوة ضعفا وشيبة. அந்த பலமான காலத்துக்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் முதுமை, முடிகள் பழுத்துவிட்டு முதுமையாகின்ற பலவீனமான காலம். சகோதரர்களே, இதில் ஆக பெரிய ஒரு சிறந்த காலம்தான் இந்த பலமான வாலிப காலம். இந்த வாலிபத்தை வைத்து சொர்க்கமும் செல்லலாம். இந்த வாலிபத்தை வைத்து அல்லாஹ்வினுடைய இன்பங்களை சொர்க்கத்தில் அடையலாம். அதே மாதிரி இந்த வாலிபத்தை வைத்து அல்லாஹ்வினுடைய அதாபையும் இறக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலம், இந்த வாலிபத்தினுடைய காலத்தில் எதையும் செய்ய தோன்றும்.
அதை மார்க்கம் சொன்னபடி வாழ்வதுதான் ஒரு மோமீனான வாலிபத்தினுடைய காலம். சகோதரர்களே, பெற்றோர்களே, அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கிறான். குழந்தைகள் என்பது எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத், அன்பளிப்பு. சகோதரர்களே, இதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். லேசாக தப்பலாம் என்று நினைக்காதீர்கள். வளர்த்தோம், படிப்பித்தோம், திருமணம் முடித்து கொடுத்தோம், இனி என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று ஒதுங்கி விடாதீர்கள். கடமை இருக்கிறது மௌத்தாகும் வரைக்கும். மௌத்து வரைக்கும் உங்களுக்கு கடமை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த வாலிபத்தினுடைய காலம் 9 வயதிலிருந்து ஆரம்பிக்கப்படும். அதிலிருந்து 30 வயது வரைக்கும் இருக்கின்ற காலம்தான் இந்த வாலிபத்தினுடைய காலம். 9லிருந்து 30 வரைக்கும். சிலர்கள் 15இல் வாலிபம் அடையலாம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற அந்த கருத்துக்கு பருவ வயது அடைந்ததிலிருந்து 30 வயது வரைக்கும் இருக்கின்ற காலம்தான் வாலிபத்தினுடைய காலம். சகோதரர்களே, இந்த வாலிபத்தை இன்றைய சமூகம் எவ்வாறு பயன்படுத்துகிறது? உங்களுடைய பிள்ளைகள் இந்த வாலிபத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? வாலிபத்தில் எனத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். வாலிபத்தில் எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம். வாலிபர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் வாலிபம் என்ற வயது. லேசாக வாழ்ந்துவிட்டு எதையும் ஃபன் பண்ணிவிட்டு என்னால் என்னுடைய மனம் சொன்னபடி வாழ்ந்துவிட்டு வாலிபத்தை கழித்துவிட்டு வாழலாம் என்று யாரும் நினைக்காதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் கடுமையான ஒரு அந்த வாலிபத்தில் எவ்வாறு செயற்பட்டதுக்கு அமைய அல்லாஹ் எமக்கு கூலியை தர காத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, வாலிபம் என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத். எத்தனையோ குழந்தைகள் இன்று பிறக்கும் பொழுது அது கால், கை, அதே மாதிரி அதனுடைய உறுப்புகள் எதுவும் அங்கவீனமாக பிறந்து வாலிபத்தினுடைய 8 வயது அளவுக்கு அந்த பிள்ளைகள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் படும் கஷ்டங்கள், சிரமங்கள் எவ்வாறு இருக்கிறது? வாலிபர்களே, அல்லாஹ் எனக்கு எல்லா உறுப்புகளையும், எல்லா செயற்பாடுகளையும், எல்லா உறுப்புகளும் மிகவும் இலேசாக, இலகுவாக அது அமைந்திருந்தவாறே அது இயங்குகின்றது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத், பயன்படுத்துங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு ஆகப்பெரிய ஒரு நிஅமத் தான் இந்த வாலிபம். இமாம் முஸ்னத் அஹ்மதிலே இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த வாலிபம் என்பது ஒரு போலை போல, ஒரு பந்தை போல. இந்த பந்தை ஷைத்தானிடத்தில் கொடுத்தால் அந்த ஷைத்தான் அந்த பந்தை சுழற்றுகிறான் என்றார்கள். யாருடைய வாலிபம் இப்லீசுடைய கையில் கொடுக்கப்படுகிறதோ, இப்லீஸ் அந்த வாலிபத்தால் நரகத்துக்கு போகவே வைப்பான். அந்த வாலிபத்தால் சமூகத்தில் கேடையும் உண்டாக்குவான். அந்த வாலிபத்தால் விபச்சாரத்தை செய்யவும் வைப்பான். அந்த வாலிபத்தால் போதை
மலக்குமார்களுடைய கையில் கொடுக்கப்படுகிறதோ அது வாலிபத்தினுடைய பொற்காலம். வாலிபத்தினுடைய ஆக பெரிய பொற்காலம்தான் அந்த வாலிபத்தினுடைய காலம். சகோதரர்களே, இந்த வாலிபத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையை அல்லாஹ் தந்தான், பிள்ளை பிறந்தது, அதை ஒரு வயது வரைக்கும் நாங்கள் வளர்த்தோம். அதற்கு பிறகு அவன் வாலிபத்தில் அவனுடைய கல்வியை, அவனுடைய பராமரிப்பில் இருக்கின்றவர்களை விட்டு அவன் சமூகத்தை சந்திப்பதற்காக செல்கின்ற வயது. இந்த வயதில் எங்களுடைய கண்காணிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்த வாலிபர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? சகோதரர்களே, வாலிபத்தில் செய்கின்ற அந்த அமல்களுக்குத்தான் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விடயம் வருவதற்கு முன்னால் அந்த 5 விடயத்தையும் அடைந்து கொள்ளுங்கள். மிக யோசனையாக சிந்தித்து மிகவும் புத்தியுடன் வாலிபர்களே அந்த 5 விடயம் வருவதற்கு முன்னால் அந்த 5 விடயத்தையும் பயன்படுத்துங்கள் என்றார்கள். எடுத்த எடுப்பிலேயே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்துங்கள். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்துங்கள். வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை எப்படி பயன்படுத்துவது? இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை. கனிமத்துகளை அடைவதை போன்றும் நீங்கள் அந்த வாலிபத்தை பயன்படுத்துங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, எம்முடைய வாலிபம், எந்த பிள்ளையுடைய வாலிபம் எவ்வாறு கழிகிறது? சகோதரர்களே, வாலிபர்களே, வாலிபத்தை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பெற்றோர்களுடைய பொறுப்பு. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் புத்திஜீவிகளே, தலைவர்களே, உலமா பெருமக்களே, எம்முடைய பொறுப்பு வாலிபத்துக்கு வழிகாட்டுவது. சகோதரர்களே, அது சரியாக நிறைவேறுகிறது. அந்த 2 இடத்தில் விடுகின்ற அந்த தவறுதான் எங்கேயோ போய் அது இடிக்கிறது. சகோதரர்களே, முதலாவது தவறுதான் அந்த வீட்டுக்குள் அந்த பிள்ளை வளர்க்கப்படுவது. வாலிபம் எங்கிருந்து விழுகிறது? வீட்டுக்குள் வளர்ந்து உம்மாவை பார்த்து, வாப்பாவை பார்த்து, வாப்பாவிடத்தில் உறங்கி, உம்மாவிடத்தில் சாப்பிட்டு, உம்மாவை, பெற்றோரை பார்த்து பராமரிப்பில் வாழ்ந்த பிள்ளைதானே நாளை வீதிக்குள் வருகிறது. நாம் வீதிக்கு அனுப்புகிறோம். சகோதரர்களே, இங்கு விடுகின்ற தவறுதான் அது. அந்த வாலிபத்தால் எம்முடைய பேர் உலகத்தில் நாசமடைகிறது. இது உண்மை. சகோதரர்களே, இந்த வாலிபத்தை நாம் எவ்வாறு ஒரு பிள்ளையிடத்தில் நாம் பார்க்க வேண்டும்? ஒரு வாப்பா சொல்கிறார், ஒரு தகப்பன் சொல்கிறார், என்னுடைய பிள்ளை 100% எனக்கு திருப்தி. எதில் திருப்தி? பிள்ளையினுடைய எஜுகேஷன் இல்லையா? பிள்ளையினுடைய கல்வியிலையா? பிள்ளையினுடைய சம்பாத்தியத்திலா? பிள்ளையினுடைய உங்களுக்கு பிள்ளை நல்ல இடத்தில் திருமணம் செய்திருக்கிறார், நல்ல இடத்தில் இருக்கிறார், அவர் எந்த கஷ்டமும் இல்லை, இதில் திருப்தி படுகிறீர்களா? உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், இதில் திருப்தி என்றால் உங்களுடைய பிள்ளையினுடைய தீனில் எதை திருப்திப்படுகிறீர்கள்? மார்க்கத்தில் எதை திருப்திப்படுகிறீர்கள்? இவ்வளவும் திருப்தியாக இருந்து மார்க்கத்தில் திருப்தி இல்லை என்றால் அது வாழ்ந்தது வேஸ்ட். சகோதரர்களே, அப்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையை நாம் கழிக்க இருக்கின்ற
இந்த வாலிபர்கள் இந்த வாலிபத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? வாலிபத்தால் மற்ற வாலிபர்களும் சேர்ந்து என்னுடைய பிள்ளையை அவர்கள் பழுகாக்கிறார்கள் என்றால் அது பொய். ஏனென்றால் கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் கொடுக்கப்பட்டால் அது எடுக்கப்பட வேண்டிய இடத்தில் எடுக்கப்படும். கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் தவறு இழைத்தால் எடுக்கப்பட வேண்டிய இடத்தில் அது எடுக்கப்பட மாட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் 63 வருட காலம் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தது. ஆனால் அந்த இருந்த பிள்ளைகளை அல்லாஹ் ஆண் பிள்ளைகள் வாலிபத்தை அடைய இருக்கவில்லை. அதற்கிடையில் அந்த பிள்ளைகள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சகோதரர்களே, ஆண் வாலிபர்களை மாத்திரம் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு கதைக்கவில்லை, பெண் இளம் யுவதிகளையும் கதைக்கிறேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தது. எவ்வாறு வளர்த்தார்கள் பெண் பிள்ளைகளை? உங்களுடைய பேரை அவமானப்படுத்துவதும் பெண் பிள்ளைகள் தான். உங்களுடைய பேரை பாதுகாப்பதும் பெண் பிள்ளைகள் தான். கபரை நாசப்படுத்துவதும் அந்த பிள்ளைகள் தான். கபருக்குள் அந்த துஆ பெறுவதும் அந்த பிள்ளைகளால் தான். பிள்ளை என்பது அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பே எனக்கு நிக்மத்தாக மாறினால் அது நான் செலவழித்தது, கஷ்டப்பட்டது, உலகத்தில் சம்பாதித்தது அனைத்தும் வேஸ்ட். எதுவும் பிரயோஜனம் கிடைக்காது. சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்று போன 2 கிழமைக்கு முன்னால் காஃபாதார சாதாரண பரீட்சையினுடைய OL ரிசல்ட்ஸ் வெளிவந்தது. பிள்ளைகளை பாராட்டுகிறார்கள். பாராட்டத்தக்க விடயம். முஸ்லிம்கள் கல்வியில் உயர்வது பாராட்டத்தக்க விடயம். சகோதரர்களே, அதே இடத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு கணம் விசாரித்து பாருங்கள். நீங்களே உங்களுடைய பிள்ளைகள் 9A எடுத்திருக்கலாம், எதுவும் செய்திருக்கலாம். யோசியுங்கள். இன்றைக்கு என்னுடைய மகன் சுபகு தொழுக போனானா? என்னுடைய மகனை நான் சுபகு தொழுவதற்கு கூட்டி சென்றேனா? 9A எடுத்து பிரயோஜனம் கிடையாது. சகோதரர்களே, சுபகு தொழுக இல்லை என்றால் என்னுடைய பிள்ளையினுடைய தொழுகையினுடைய விடயம் எவ்வாறு இருக்கிறது? வாப்பா திருப்திப்படுகிறார். என்னுடைய பிள்ளை கல்வியில் முதலிடம், தொழுகையில் எந்த இடம்? சகோதரர்களே, இன்றைய வாலிபர்களே, எத்தனையோ வாலிபர்கள் இன்னும் ஜும்மாவுக்கு வந்து சேராமல் வெளியில் நிற்கிறார். யாருடைய பிள்ளைகள்? உங்களோட பிள்ளைகள் தான். சகோதரர்களே, வீதியில் வாகனத்தை செலுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இந்த வாலிபர்கள் செலுத்துகிறார்களே, இந்த போலீஸ்மார்களுக்கு இன்று அவர்களுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை வந்திருக்கிறதே. ஏன்? யார் பெத்த பிள்ளைகள்? நாம் உருவாக்கி எம்முடைய தாயினுடைய கற்பறைக்குள் இருந்து வெளியாகி எந்த பிள்ளைகள் தான். ஏன் சகோதரர்களே, எங்க விட்ட தவறு எங்கேயோ வந்து இடிக்குது. நாம் செய்த தவறு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே, நபியவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருந்து முடித்துவிட்டு அரஃபாவை முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவதற்கு வழியில் நபி அவர்கள் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கிறார், வெயிட் பண்றான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் தாமதிக்கிறீர்கள்? நபி அவர்களுடைய குதிரையில் ஒட்டகத்தில் யாரை நபி அவர்கள் ஏற்றி சொல்ல வேண்டும்? நபி அவர்களும் நபி அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அபூபக்கர், உமர், இவர்களைத்தானே நபி அவர்கள் ஏற்றி சொல்ல வேண்டும். ஆனால் நபி அவர்கள் அவர்களை
ஏத்தி செல்லவில்லை, உசாமா ரலியல்லாஹு அவர்களை ஏத்தி சென்றார்கள். வயது 16. முஸ்தலிஃபாவுக்கு ஏத்தி சென்றார்கள். இதிலே பாடத்திலே உணர்கின்ற மிகப்பெரிய ஒரு பாடம்தான், நபி அவர்கள் வாலிபத் வயதில் இருக்கின்ற பிள்ளைகள் இல்லை, ஆனால் மற்ற பிள்ளைகளுடைய வாலிபத்தை பாதுகாக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளுடைய வாலிபம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அந்த உசாமா கருத்த ஒரு நிறமுடைய ஒரு பிள்ளை. நபி அவர்கள் இதிலே 2 பாடத்தை உணர்த்தினார்கள். நிறமால் வெள்ளையோ கருப்போ அரபியோ அஜமியோ எவரும் என்னுடைய உம்மத்து தான், எல்லோரும் என்னுடைய உம்மத்து தான், என்னுடைய உம்மத் என்ற இந்த நாமத்தை வெளிப்படுத்தினார். அதே நேரம் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு செல்லும் பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸை ஏத்தி சென்றார். அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸை ஏத்தி செல்லும் வேளையிலே அந்த சில பெண்கள் நபி அவரிடத்திலே ஹஜ்ஜினுடைய சில சந்தேகங்களை மஸ்அலாக்களை கேட்க வந்தார். இதே நேரம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த பெண்களை பார்க்க முயன்றார். நபி அவர்கள் அவர் அங்கிட்டு பார்க்கும் பொழுது இங்கால கழுத்தை பிடிச்சி திருப்பினார். அவர் இஞ்சால பார்க்கும் பொழுது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஞ்சால கழுத்தை பிடிச்சி திருப்பினார். அங்கிருந்து ஒரு சத்தம் பட்டது, அம்மி, உங்களுடைய சாச்சாட மகனுடைய கழுத்தை உடைஞ்சி பெய்திரும் ரசூலுல்லாஹ், கழுத்தை விடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்வையை தாழ்த்த வேண்டிய இடத்தில் பார்வையை வெளிப்படுத்தி விட்டார்கள். இதற்கு பிறகு இவர்களை சைத்தான் விடுவானா என்னவோ என்று தெரியாது. வாலிபர்களே, வாலிபத்தினுடைய பெற்றோர்களே, இந்த விடயத்தில் இரக்கம் காட்டாதீர்கள். இரக்கம் ஒரு இடத்தில் தான். இன்று உலகத்தில் எமது ஊரில் வாலிபத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? வாலிபத்துக்காக கல்வியில் அரசாங்கமோ புத்திஜீவிகளோ ஊரினுடைய தலைவர்களோ எவ்வளவோ செலவழிக்கிறார்கள், எவ்வளவோ கருத்தரங்குகள் நடத்துகிறார்கள். ஆனால் இருந்த தரத்தில் தான் இருக்கிறது, அது உயர்வதில்லை. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? எம்முடைய பிள்ளைகள் தான். நாம் தான் பெற்றோம், நாம் தான் வளர்த்தோம். அந்த வளர்த்ததில் ஏற்பட்ட தவறுதான் இன்று அது தலைகீழாக மாறி இருக்கிறது. சகோதரர்களே, இதை நாம் திருத்த வேண்டும், இதை நாம் திருத்த வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் எமக்கு தந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் நாம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையலாம். சகோதரர்களே, இன்னும் ஒரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 7 வயது 6 வயது அந்த சிறுவனைக்கு 3 விடயங்கள் வசியத்து செய்தார்கள். முதலாவது விடயம், உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க கஷ்டப்படுகிறீர்களா அப்பாஸ்? முதலாவது கேட்டாங்க. இன்று நம்ம பிள்ளைகளை எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதானே எவ்வளவு தயாரிப்பு செய்கிறோம். எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னால் முடியாத அளவுக்கு கடன் பட்டாவது நான் செலவழிக்க காத்திருக்கிறேன் என்றுள்ள பெற்றோர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்க. முதலாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வசியத்து செய்தார்கள், ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தீன பாதுகாத்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், பயப்படவான். அல்லாஹ்ட மார்க்கத்தை பாதுகாருங்க, தீன பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். 2வது சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள்.
மூன்றாவது சொன்னாங்க, கோலத்தனமா வாழாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை நாடி விட்டான் என்றால் அதை எந்த நபராலும் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை அல்லாஹ் உங்களுக்கு எப்படி இருந்தும் அதை கொண்டுதான் வந்து சேர்ப்பான். அல்லாஹ் உங்களுக்கு எதை தவிர்த்திருக்கிறானோ அதை யார் நினைத்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இயலாது. சகோதரர்களே, இந்த 3 வசியத்தை செய்தார்கள். எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்திருக்கிறோமா? ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டுப்பார். சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் என்னுடைய கபருக்கு வர வேண்டிய விடயம் வரவில்லை என்றால் செலவழிச்சதும் வேஸ்ட், வளர்த்ததும் வேஸ்ட், பெத்ததும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஒருவர் வியாபாரத்தில் முதலை போடுகிறார். அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைத்தால்தான் அவருக்கு சந்தோஷம். இன்னும் அதில் மேலூட்டுவார். அதில் எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. சகோதரர்களே, வாலிபம் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்மார்களே, பெண் பிள்ளைகளுடைய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் எவ்வாறு பாதுகாத்திருக்கிறேன், எவ்வாறு நான் வளர்த்திருக்கிறேன், என்னுடைய வளர்ப்பில் சரியா, என்னுடைய வளர்ப்பில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறதா, அதை நான் எவ்வாறு திருத்த வேண்டும். ஊருக்கு நாளைக்கு அந்த பிள்ளை வழியில் நடந்து சென்றால் அந்த பிள்ளையினுடைய ஆடையினுடைய கோலத்தை பார்த்தே இன்று சிலர்கள் பதுவா செய்கிறார். அவன் வெட்டிருக்கிற முடியை பார்த்தே இன்று சிலர்கள் பதுவா செய்கிறார்கள். அவன் ஓடுகின்ற அந்த வாகனத்தை பார்த்தே மற்றவர்களுக்கு இடைஞ்சல் செலுத்தும் அளவு அந்த வாகனத்தை செலுத்தும் பொழுதே மற்றவர்களுடைய லானத் என்றுமே வந்துட்டே இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி என்னுடைய பிள்ளையிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இருந்தால் எப்படி நான் திருத்த வேண்டும்? சகோதரிகளை, ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய சொத்து குழந்தை என்ற பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால், சரியாக வளர்த்துவிட்டு கபருக்கு சென்றால் அல்லாஹ் உயர்ந்த நன்மைகளை அந்த பிள்ளைகளில் இருந்து வெளிப்படுத்துவான். அந்த பிள்ளைகள் எமக்கு செய்கின்ற ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் அந்த கபரிலே கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவது போன்று அல்லாஹ் அந்த எம்மை தூங்க வைத்து அதனுடைய நன்மைகளை தருவான். சகோதரிகளே, எமக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் சரியாக பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கின்ற அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ கஃபாராக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ ரஸாக்காக இருக்கிறாய். யா அல்லாஹ், மாலிகுல் முலூக். யா அல்லாஹ், குலூபுல் முலூக் ஃபீ யதிஹி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆட்சியே உன்னிடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு. யா அல்லாஹ், அன்பளிப்பாக தந்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆண் பெண் என்று கலந்து தந்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆண் மட்டும் தந்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பெண் பிள்ளைகளை மட்டும் தந்தாய். யா அல்லாஹ், அனைத்தும் உன்னுடைய நிஅமத். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த நிஅமத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் இன்று சீர்கேடாக ஆகிவிட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தகப்பன்மார், யா அல்லாஹ், எத்தனையோ தாய்மார்கள் யா அல்லாஹ் கபர்களை சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமையுடைய நாள் யா அல்லாஹ், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் யா அல்லாஹ், அந்த நாளிலே உன்னிடத்திலே இருந்து யா அல்லாஹ் கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.